இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ தாய்மானசான். என்னைக்கு வாய்க்கும் தெரியலைங்கய்யான்ட்டார். ஒரு சுற்றி விட்டார்னா 84 லட்சம். மீண்டும் இதே போல் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு 84 லட்சம் முறை செத்து பிறக்கணும். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஆயுட்காலம் சும்மா கணக்கு போட்டு பாருங்கள். மண்டை கிருகிரும் சுற்றிடும். ஒரு கடலில் வாழ்கிற ஆமைக்கு 300 ஆண்டு காலம் ஆயுட்காலம் குறைஞ்சபட்சம். ஒரு கடலில் வாழ்கிற ஆமைக்கு 300 வருஷம். நாம் இப்போ இந்த பிறப்பை முடித்து ஆமைக்குள்ளே போனோம்னா 300 வருஷம் கடலுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கணும். சிவபெருமான்னு நினச்சா சுற்றுவோம். மயிலாப்பூருக்கு பக்கத்திலே இருப்போம், மெரினா பீச்சிலேயே சுற்றுவோம். ஆனால் யாரை போய் பார்க்க மாட்டோம்? கபாலீஸ்வரரை பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? அந்த வாய்ப்பு இந்த சட்டையில் கிடச்சதுனால வந்திருக்குது. இந்த சட்டைக்குள்ளே இருக்கிறனால தான் இங்கே இருக்கிற அவினாசி அப்பரையும் முருகநாத பெருமானையும் போய் பார்க்குற வாய்ப்பு. இங்கே பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு போய் பார்க்குறக்கு நேரம் இல்லை, போய் பார்க்குறக்கு நேரம் இல்லைன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன பொழப்பு? சிந்திச்சு பாருங்கள். அப்போ திருவருளை சிந்திக்கிற வாய்ப்புக்கான பிறப்பை இறைவன் கொடுத்துட்டான். அவன் வேண்டி இதை பூரா செஞ்சு கொடுத்துட்டான். நாம் தாங்க பயன்படுத்தாமல் உட்காந்துருக்குறோம். அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். பூவை கொடுத்துட்டாரு, நீரை கொடுத்துட்டாரு. என்ன பண்ணலாம்? இது போதுமையா புண்ணியம் செய்வதற்கு அப்படின்னு திருமூலர் வழியை சொல்லவும் சொல்லிட்டார். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு. அதுக்கு அவர் பின்னாடி அப்பரசாமி வந்தாங்க. கற்றை செஞ்சடையான் கற்றுக்கொள்வன வாயுல நீருல சொல்ல, கற்றுக்கொள்வன வாயுல நாவுல, இட்டுக்கொள்வன பூவுல நீருல. அவர் சொன்னால் பத்தாவது, இன்னொருத்தர் சொல்ல அவரும் சொல்லிட்டு போனார். திருமூல சொன்னால் பத்தாதா என்ன? இல்லை அப்புறம் சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்கன்னார். அவர் மட்டும் சொன்னால் போதுமா? இவர் சொன்னார். காவினை இட்டும் குலம்பலம் தொட்டும் கனிமணத்தால் ஏவினையால் புறம் மூந்தெரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம் தீவினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம். இப்படி வந்த ஒவ்வொரு அருளாரும் பூ நீர் கொண்டு போற்று போற்று போற்றுன்னு சொன்னால், நமக்கு வீட்டில் பூ இருக்குது, சாமிக்கு பூ வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை, சாமி கும்புறதுக்கு நேரம் இல்லை. இப்படித்தாங்க வாழ்க்கையில் ஓடிட்டுருக்குறோம். என்னத்தை சாதிக்க போகிறோம்? வந்து இருந்து வாழ்ந்தவர்களாம் எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் ஆண்டாண்டு ஆண்டவர்களாம் கடைசியில் மண்ணாண்டு போகக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதையெல்லாம் பார்த்தும் நாம் பாடம் படிக்கலைன்னா எதை படிக்க போகிறோம்? எனவே இந்த வாழ்க்கை பாசம் நீங்கணும்னா மந்திரத்தால் மட்டும்தான் நிகழும். அந்த மந்திரம் குருநாதன் தான்